ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு லஞ்ச் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா? என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்கு தாங்க. கருவாட்டு தொக்கு, ரசம், நேற்று செஞ்ச ஈரல் பொரியலுங்க. நான் கருவாடு ஃபஸ்ட்டு கட் பண்ணி பச்சை தண்ணி நல்லா கழுகிடுவேன். கழுகிட்டு அப்புறம் சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா கழுகுனாக்கா நல்லாயிருக்கும். சுடுதண்ணியில் ஊற்றி கழுகுனா தான் நல்லா கவுச்ச வாசனை இல்லாமல் நல்லாவே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வானலில் எண்ணெய் ஊற்றி அந்த கருவாட்டை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயிலே வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவாடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரலுங்க, நேற்று செஞ்சது ஆட்டு ஈரல் தான். நேற்று ரசமும் வச்சு ஈரலும் செஞ்சாச்சு. நேற்று வீடியோ போட முடியல மதியம் லஞ்ச் டைமில். சூப்பராக இருந்துச்சு ஈரல். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இஞ்சி பூண்டு மசாலாலாம் கொடுத்து சூப்பராக வேக வச்சு கடைசியாக நல்லெண்ணெய் மிளகுத்தூள் போட்டு ஈரல் சூப்பராக செஞ்சாச்சு நேற்று. இன்றைக்கி கருவாடு தொக்கு தான். கருவாடும் பாருங்கள் நல்லா எண்ணெயில் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையுமே போட்டாச்சு. நல்லா சூப்பராக எண்ணெயில் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஈரலுமே சூடு பண்ணிக்கலாம். ரசமும் சூடாகிடுச்சு. கருவாடு தொக்குமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு காரத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி தூள், மஞ்சத்தூள். உப்பு போடவே இல்லை, ஏன்னா கருவாடில் அவ்வளோ உப்பு இருக்கும். உப்பே போடவே இல்லை. சூப்பராகவே கரெக்டாகவே இருந்துச்சு. சாப்பாடு சுட சாப்பாடுங்க. மலைக்கு செம்மையான சாப்பாடு. கருவாடு தொக்கு, ஈரல் பொரியல், ரசம் சூப்பராக இருந்துச்சுங்க காம்பினேஷன். இந்த மாதிரி சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மழை கிளைமேட்டுக்கும் சில்லு கிளைமேட்டுக்கும் அப்படியே கொட்டுன்னு கொட்டுதுங்க மழை. அவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல தோணும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. கருவாடு தொக்கு வஞ்சர மீன் கருவாடு தான் இது. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். சுட்ட சாப்பாடு, கருவாடு தொக்கு, ஈரல் பொரியல், ரசம் தாங்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கடைசியில் அந்த ஈரல்லாம் வலித்து போட்டுட்டு அந்த வானல் நல்ல எண்ணெயோடு அந்த சாப்பாட்டை போட்டு சுட போட்டு கிண்டி சாப்பாடை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.